அண்மைச் செய்தி. பொள்ளாச்சியில் புதைக்கப்பட்ட இளைஞரின் சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. மனவளர்ச்சி குன்றிய இளைஞராக இந்த தகவல் வெளியானது. இந்நிலையில் காப்பகத்தின் உரிமையாளரின் தோட்டத்தில் புதைக்கப்பட்ட இளைஞரின் சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நடேசன் வழங்கி கேட்கலாம். நடேசன், வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தற்போது இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டதற்கான காரணங்கள் என்னென்ன? வணக்கம். பொள்ளாச்சி முல்லைநகர் பகுதியில் தனியார் மனநல காப்பகம் இயங்கி வருகிறது. இங்கு கோவை சோமனூர் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரின் மகன் வருண் காந்தி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இங்கு ஒன்று சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வருண் காந்தி ஆனமலை அருகே உள்ள ஆலியார் பகுதியில் சுற்றுலா சென்ற போது காணவில்லை என அந்த நிர்வாகத்தினர் கூறியதை தொடர்ந்து இது குறித்து அவரது தந்தை மகாலிங்கபுரம் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். இதனையடுத்து இது குறித்து பொள்ளாச்சி மகாலிங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த இளைஞரை தனியார் காப்பகத்தைச் சேர்ந்த பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த கிரீராம், திருவண்ணாமலை நிதிஷ், தொப்பம்பட்டியைச் சேர்ந்த ரங்கநாயகி ஆகிய 3 பேர் அடித்து கொண்டதாக முதற்கட்ட தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மனநலம் குன்றிய இளைஞர் வருண்காந்த் அடித்து கொலை செய்து பொள்ளாச்சி அடுத்துள்ள நடுப்புனி நாகூர் பகுதியில் உள்ள டாக்டர் கவிதா தோட்டத்தில் வருண்காந்த் உடலை புதைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இன்று பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் போலீசார் ஏஎஸ்பி சிர்சி தலைமையில் பொள்ளாச்சி அடுத்துள்ள அந்த தோட்டத்திற்கு விரைந்து சென்று உடன் கிரிராமையும் அழைத்து சென்றனர். அங்கு இளைஞன் வருண்காந்த் புதைக்கப்பட்ட இடத்தை கிரிராம் காண்பித்தார். அங்கு இருந்த சம்பவ இடத்திற்கு பொள்ளாச்சி சப் கலெக்டர் விஸ்வநாதன், பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிர்சி முன்னிலையில் அந்த இளைஞரின் உடல் தோண்டியிருக்கப்பட்டு அங்கே உடன் பரிசோதனை செய்யப்பட்டது. தடயவியல் ஆய்வாளர்கள் தடயங்களை சேகரித்தனர். தற்போது அந்த இளைஞரின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை சம்பவத்தில் நடைபெற்று இருக்கிறது. இந்த சம்பவத்தை காண நடுப்புனி சாலையில் ஏராளமான பொதுமக்கள் அவரது உறவினர்கள் திரண்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு அந்த இளைஞரின் தந்தையை மட்டும் போலீசார் அனுமதித்தனர். மற்ற பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் மேலும் பலருக்கு தொடர்புள்ளதாக அவரது உறவினர்கள் கூறியதை தொடர்ந்து போலீஸ் மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி நடேசன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.